ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் தமிழ்நாடு. ஸோ அரசியல் கட்சிகளும் பல்வேறு மக்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஏற்கனவே காங்கிரஸ், அஇஅதிமுகவை பார்த்தாச்சு. இப்போது இந்த பகுதி முழுக்க திமுகவை பற்றி அவர்கள் ஆட்சி செய்த தலைவர்கள் அல்லது சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இதை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, சரிங்களா. எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பிளேஸ். டிஎன்பிசியில் அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில் இல்லை 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இது டிஎன்பிசி தான் நமக்கெலாம் இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது டிஎன்பிசிக்கு தனியாக ஒரு யூனிட் செக்ஷன் இருக்கிறனால ஸோ 10-15 கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு சி.என். அண்ணாதுரை. சி.என். அண்ணாதுரை ரைச்சி. ஸோ இவர் ஆட்சி காலத்தில் திமுகவில் இருந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இவர் கொண்டு வந்தது 1968 இல்லைங்களா. ஆக்சுவலாக இவர் ஆட்சி செய்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 1967லேருந்து 1969 வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதில் 1968ல் சி.என். அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சுயமரியாதை திருமணம் இவருடைய முக்கியமான இது திட்டம். அப்போதைக்கு உள்ள பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறதுக்காக சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் சும்மா சாதாரணமாக அவர் கொண்டு வரலைங்க. என்ன செஞ்சார்னு பாருங்கள். 7A அமெண்ட்மெண்ட், சரிங்களா. 7A அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பிரிவு 7லேயே அவர் கொண்டு வந்துட்டாருங்க. அதனால் யாராலும் சீக்கிரம் மாற்ற முடியாது. சுயமரியாதை திருமணம் 1968 by introduction of section 7A amendment to இந்து மேரேஜ் ஆக்ட். அதுதான் முக்கியமானது. திருமண சட்டத்திலே அவர் சேர்த்துட்டார். அதுவும் நான் இந்து திருமண சட்டம் இதில் அவர் சேர்த்துருக்கறனால இன்னைக்கு வரைக்குமே அது நடைமுறையிலே இருக்குது. அப்படி லீகலைஸ்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படிங்கிறது. இவருடைய அடுத்த ஒரு முக்கியமான திட்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் 1967 இல்லையா கொண்டு வந்தது படியரசி அப்படிங்கிற ஒரு திட்டம். படியரசி அப்படின்னு அர்த்தம், 1 measure ரைஸ் ஃபார் 1 rupee. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படிங்கிறது கொண்டு வந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரிசியோட விலை அதிகமாக இருந்தது. மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க விலையை விட அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அப்போதைக்கு அந்த மக்கள் அந்த விலை உயர்வை ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும்போது ஒரு படியரிசி அப்படின்னு கொண்டு வந்தார். எப்பொழுது அப்படின்னா மே 15. ஸோ மே 15 1967 எங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சரிங்களா. கோவை மற்றும் சென்னையில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருங்க. இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு, மானிய அரிசி அப்படின்னு. ஸோ மானிய அரிசி, சப்சிடிஸ் ரைஸ், சரிங்களா. இது கூட்டுறவு நியாய விலை கடை இருக்குது பார்த்தீங்களா, டிபிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இது யூபிடிஎஸ்லேயும் இது சப்ளை பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான சி.என். அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட முக்கியமான திட்டம். இவருடைய தொடர்ந்து அடுத்த முக்கியமான திட்டம்
தங்க பதக்கம் திட்டம். தங்க பதக்கம் திட்டம் என்னது? தங்க பதக்கம் திட்டம். கலப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கு, சரியா, அவங்களுக்கு தான் இந்த இன்டர்கேஸ்ட் மேரேஜ். ஸோ ஒருத்தர் வந்து வேற ஒரு கேஸ்டில் கலப்பு திருமணம் செஞ்சாங்கன்னா அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இவர் கொண்டு வந்த திட்டம் தங்க பதக்க திட்டம். கலப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கும் மற்றும் விதவை திருமணம், சரிங்களா. அடுத்த ஒரு திட்டம் வந்து விதவை திருமணம். ஸோ அந்த காலத்தில் வந்து விதவைகள் திருமணம் பண்ண முடியாத நிலைமை இருக்கும்போது இது திட்டமாகவே அவர் கொண்டு வர்றாரு, விதவை திருமண திட்டம். ஸோ அண்ணா கவர்மெண்ட் கேவ் ப்ரியாரிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் பர்சன் ஹூ மேரிஸ் விடோ மறந்துடக்கூடாது. அதுக்கெல்லாம் அவர் வந்து முன்னுரிமை கொடுத்தது அந்த காலத்தில் இருந்த அந்த 1967, 68, 69 அண்ணாவுடைய அரசு. இவருடைய அடுத்த ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் தான். தமிழை வந்து இவர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ 1967 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்பையும் போய் பார்க்கலாமா, செக்ரட்டரியட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, தலைமை செயலகம். அந்த தலைமை செயலகத்தை என்ன, அது பேர் என்னங்க, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அதுக்கு பேர் என்னங்க, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இப்போ இருக்கக்கூடிய தலைமை செயலகம் எங்கே இருக்குது? செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான் இருக்குது. அந்த தலைமை செயலகத்தை அப்படியே தமிழில் பெயர் மாற்றினாருங்க. அதாவது செக்ரட்டரியேட் அப்படின்னு இருந்தது தலைமை செயலகம் அப்படின்னு தமிழ்லேயே பொறிக்க வச்சார் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் இதில் வந்து தமிழ் வாழ்கன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து கருணாநிதி அவர்கள் செய்தது. தலைமை செயலகம் அப்படின்னு தமிழில், இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்னு இருந்தது இங்கிலீஷில், தமிழில் மாற்றப்பட்டது 1967. 1969 சிஎன் அண்ணாதுரை அவர்கள் ஜனவரி 14 என்ன செஞ்சார் தெரியுமில்ல, சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்த பெயரை, சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை மாற்றுறாருங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை மாற்றிய தினம் வந்து ஜனவரி 14, 1969. அடுத்த ஒரு முக்கியமானது, நீங்கள் வந்து அந்த எம்பளம் இருக்கு இல்லையா, நம்முடைய எம்பளம், அந்த எம்பளத்தில் வந்து சத்தியமே ஜெயத்தே, சரிங்களா, சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு பேர் இருக்கும். அதை வந்து தமிழில் மாற்றி கொடுத்ததும் இவர் தான். வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறத வந்து தமிழ் எழுத்துக்களால் பொறிக்க வச்சு கொண்டு போனது இவர். அது இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படி தான் பேர் இருக்கும். அது போடும்போதே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார், தமிழ்நாடு அரசு, இங்கிலீஷ்லேயே நீங்கள் டைப் பண்ணும்போது அப்படி தான் நடக்கணும், தமிழ்நாடு அரசு அப்படின்னு. தமிழுக்கு நிறையா முன்னுரிமை கொடுத்தாருங்க அப்போதைக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சர் சிஎன் அண்ணாதுரை. மெட்ராஸ் அரசுன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் அரசு அப்படின்னு சொல்கிறத இல்லை, தமிழ்நாடு அரசு அப்படின்னு. அதே போல் ஆட்சியை வந்து தமிழ் ஆட்சியை வந்து தமிழ் ஆட்சி மொழியாக மாற்றியவரும் இவர் தான். தமிழ் ஆட்சி மொழியாக மாற்றியவரும் சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இன்னைக்கு உள்ள பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, என்னது, லாங்குவேஜ் பிரச்சனை, இருமொழி கொள்கை, சரிங்களா. இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவரும் சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இவரே 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தினார்கள். 2வது உலக தமிழ் மாநாடு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968. எங்கே நடந்தது அப்படின்னா சென்னையில்.
சென்னையில். ஸோ சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தியவரும் CN அண்ணாதுரை. சரிங்களா? ஸோ இவருடைய திட்டங்கள், நிறைய திட்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள். இவர் கொண்டு வந்த அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் முதல்வர் நல நிதி அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ முதல்வர் நல நிதி, சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபண்டு எப்போ கொண்டு வந்தாருன்னா 1968. மாநிலத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் சில நிதி அழுத்தங்களிலிருந்து விடுபட முதல்வர் நல நிதி அப்படின்னு சொல்லி ஒரு டொனேஷன் கொண்டு வந்தார். டொனேஷன்ஸ் மூலமாக அது பணத்தை சேர்த்து, நன்கொடைகள் மூலமாக பணத்தை சேர்த்து வச்சு முதல்வர் நல நிதி அப்படின்னு கொண்டு வந்தார். இவருடைய அடுத்த ஒரு முக்கியமானது அப்படின்னா வீர நாராயணபுரம் ஏரி. வீர நாராயணபுரம் ஏரி அடுத்த ஒரு திட்டம். சரிங்களா? அதே மாதிரி ராஜதித்ய சோழா அப்படின்னு அடுத்த ஒரு திட்டம். ராஜதித்ய சோழா அப்படின்னு. இது வந்து 1967லேருந்து 2004 அந்த ப்ராஜெக்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 235 கிலோமீட்டர் அமைது. ஆக்சுவலாக 235 கிலோமீட்டர். எங்கேருந்து அப்படின்னா கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும். கடலூர்லேருந்து சென்னை. ஸோ சென்னை குடிமக்களுக்கு வீரா நாராயணம் ஏரி அப்படின்னு இந்த ஏரி மூலமாக நீர் கொண்டு வந்தது 1967 2004 வரைக்கும் முடிக்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டு. ஸோ சென்னை குடிமக்களுக்கு அந்த குடிநீர் வரத்திற்காக இந்த ஸ்கீமை அவர் கொண்டு வந்தார். இவருடைய அடுத்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலைசேஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்தது இவர் தான் 1968. சரியா? அதாவது சில ப்ரைவேட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பணத்தில் பஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சரிங்களா? அதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைக்கு அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் கருணாநிதி இருக்கிற காலத்தில் இந்த நேஷ்னலைசேஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கொண்டு வந்தாருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து CN அண்ணாதுரையுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த யார் வரான்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு எம் கருணாநிதி. ரெஜி. ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய சேஞ்சஸ் இல்லையா? இதை விட பல மடங்கு சேஞ்சஸ் கொடுத்தாரு. இவருக்கு ஒரு அருமையான சேஞ்சஸ் கொடுத்தவருக்கு இவர் பேர் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம். மேக்கர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. ஸோ நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் இவர் தாங்க. நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியவர் கருணாநிதி. 1969லேருந்து 1971 வரை முதல் முறையாக சீஃப் மினிஸ்டராக இருந்தார். பிறகு 1971லேருந்து 1976, 1989லேருந்து 1991, 1996லேருந்து 2001, 2006லேருந்து 2011. ஸோ 5 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார்.
சரிங்களா? ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய இவருடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் டெவலப்மெண்ட். நிறையா வந்து தமிழ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாருங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டின் மாநில பாடல் என்ன? தமிழ்நாட்டு மாநில பாடல் என்னது? அது நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா, மன்னோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. மன்னோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. ஸோ நிறைய எழுத முடியாது, ஒரு முக்கியமானது எழுதிட்டு நீங்கள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீராறும் கடல் உடுத்த மன்னோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவருடைய பாடலை தான் தமிழ்நாட்டின் மாநில பாடலாக கொண்டு வந்தார். நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 2வது உலக தமிழ் மாநாடு நடந்தது இல்லையா? ஸோ அதே போல் பாரிஸில் 1970 3வது உலக தமிழ் மாநாடு நடத்தினவர் இவர் தான். பாரிஸில் நடந்தது, இங்கே இல்லை, சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாடு நடந்தது. இவர் பாரிஸில் 1970 3வது உலக தமிழ் மாநாடு. 1970 சென்னையில் சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் வந்து சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை 1970 உருவாக்கினார். செந்தமிழ் சொல் பிறப்பில் அகர் முதலி இயக்கம். அடுத்தது பாருங்க, வருது செந்தமிழ் சொல் பிறப்பில் அகர முதலி இயக்கம். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதுதான், அதான் தமிழ்லேயே எழுதிடுறேன், ஃபாலோ பண்ணி. ஸோ அடுத்த ஒரு இவருடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுடைய டெவலப்மெண்ட் 1996 தமிழ் மொழி அமைச்சகம். தமிழ் மொழி அமைச்சகத்தை கொண்டு வந்தவர் இவர் தான், சரிங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஃபார் தமிழ் லாங்குவேஜ் இன் 1996. அதே ஆண்டுங்க 1996 அனைவரும் கேள்விப்பட்டது மெட்ராஸ் அப்படின்னு தான் பேர் இருந்ததுங்க. ஆனால் சென்னை அப்படின்னு பேரை மாற்றியவர் இவர். ஸோ இவர் வந்து மெட்ராஸை சென்னை மாற்றினார். மெட்ராஸ் ஆட்சியை தமிழ்நாடு அரசுன்னு அவர் CN அண்ணாதுரை மாற்றினார். ஸோ தமிழ் டெவலப்மெண்ட்டில் அடுத்தவருடைய கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 31 1999 கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை அமைத்தார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை. ஸோ அந்த திருவள்ளுவர் சிலையை வந்து சிற்பி கணபதி ஸ்தபதி அதுக்கப்புறம் அக்டோபர் 12 2004 திரு மு கருணாநிதி அவர்கள் செம்மொழி அப்படின்னு ஒரு அந்தஸ்து கிடைச்சது தமிழுக்கு. செம்மொழி
அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் ஃபிலிம்ஸ். அந்த தமிழ் ஃபிலிம்ஸில் வந்து தமிழ் டைட்டில் தான், தமிழ் டைட்டிலை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரவங்களுக்கு கேளிக்கை வரி இருக்குல்ல, அது வந்து விலக்கு கொடுத்தாரு. ஸோ கேளிக்கை வரி அப்படிங்கிறது, ஸோ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு இன்னும் இருக்குது, அதை வந்து ஃப்ரீ பண்ணிடுவாருங்க. சப்போஸ் தமிழ் நேமில் நீங்கள் வந்து அது சினிமா படத்தை டைட்டிலாக வைக்கணும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேளிக்கை வரி கிடையாது, விலக்கு அப்படின்னா. எந்த ஆண்டுலேருந்து அது ஆரம்பிச்சதுன்னா 2006 இது மாதிரி கொண்டு வந்தாங்க. அதே ஆண்டு 2006 அறிவியல் தமிழ் மன்றம், அறிவியல் தமிழ் மன்றம் அப்படிங்கிறது இவர் உருவாக்குனார். 2010 தமிழுக்காக கோயம்புத்தூர் இல்லையா நடந்தது. கோயம்புத்தூரில் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு. உலக தமிழ் செம்மொழி, அங்கே தான் இந்த பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்து நிறைய ஒரு ஃபேமஸ் ஆனது. அது இல்லாமல் மு கருணாநிதி அவர்கள் தமிழுக்காக வேலைப்பாடுகள் தமிழுக்காக வேலைப்பாடு செய்தவர்கள் எல்லாமே தேசியமயமாக்கினார். அது ஒரு நேஷ்னலைஸ்டு பண்ணாருங்க. என்னென்ன அப்படி நேஷ்னலைஸ்டு பண்ணார் அப்படின்னு பார்த்துக்கணும். அதே போல் தற்போது என்ன நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கணும். யாருடைய படைப்புகள் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாக இதெல்லாம் பாருங்கள். தேவநேய பாவனார், தேவநேய பாவனார் அவருடைய படைப்புகள் வந்து அரசு அது நேஷ்னலைஸ்டு பண்ணுறாங்க, தேசியமயமாக்குறாங்க. மறைமலை சரிங்களா, மறைமலை அடிகள் அவரது. திருவிக்கா, கல்கி, கவிமணி, தேசிய விநாயக பிள்ளை, தேசிய விநாயக பிள்ளை, விஓசி, விவிஎஸ் நாயர், கே அப்பாதுரை ஆர், அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர். ஸோ இவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் புதுசாக எழுதிக்க. ஸோ இவருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே தேசியமயமாக்குறது, நேஷ்னலைஸ்டு பண்ணது. சரிங்களா, இவர் தொடர்ந்து அடுத்த திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செப்டம்பர் 30, 2010 ஒரு முக்கியமான திட்டம். என்ன அந்த திட்டம் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSTM அப்படின்னு திட்டம். பர்சன்ஸ் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் ஆக்ட். ஸோ முக்கியமான ஆக்ட் இல்லையா, பர்சன்ஸ் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் ஆக்ட், செப்டம்பர் 30, 2010. அதாவது நீங்கள் தமிழ் வழி படித்த நபராக இருக்கணும். எங்கே 1வது வகுப்புலேருந்து காலேஜ் வரைக்கும் அப்படி படித்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு உண்டு. சிறப்பு இடஒதுக்கீடு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செய்தவர் மு கருணாநிதி அவர்கள். ஸோ ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. என்னன்னா 1970 கொண்டு வந்த ஆக்டை அப்படியே ரீஃபார்ம் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஆல் கேஸ்ட் பீப்புள் ஆர் எலிஜிபிள் டு பிகம் எ ப்ரீஸ்ட்ஸ், PRIESTS ப்ரீஸ்ட் இன் ஹிந்து டெம்பிள். ஸோ இந்து கோயில்களில் அர்ச்சராக தகுதி பெற்றவர்கள் அனைத்து சாதியினரும் அப்படின்னு சொல்லி
அதையும் வந்து 1970 அப்படியே புனரமைப்பு செய்தார். அடுத்தது இவருடைய முக்கியமானது திட்டம், ரொம்ப ஃபேமஸான திட்டம் சமத்துவபுரம் இல்லையா? முக்கியமானது சமத்துவபுரம். 17 ஆகஸ்ட் 1997 இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க. முதலில் இந்த திட்டம் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேலக்கோட்டை மதுரையில் உள்ள மேலக்கோட்டையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படியே 1997 அது ஸ்டார்ட் பண்ணது. 2001 வரைக்கும் கணக்கு எடுத்தோம்னா அவருடைய ஆட்சி காலத்தில் 145 சமத்துவபுரங்களை வந்து உருவாக்கிட்டாங்களாமா. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சமத்துவபுரத்தில் அப்ராக்சிமேட்டாக 100 வீடுகள் கட்டி வீடு இல்லாதவர்களுக்கு கொடுத்தாங்க. முக்கியமாக ஆதி திராவிடர், இதில் 100ல் 40 வீடு ஆதி திராவிடர்களுக்கு. சரிங்களா? ஆதி திராவிடர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 25 வீடு. ஸோ எம்பிசி, இப்படி இன்னும் மற்ற வகுப்பினர்களுக்கு 10, இது போல் 100 வீடுகள். சரிங்களா? மொத்தம் வந்து 40 வீடுகள். ஆதி திராவிடர்களுக்கு 40 வீடுகள். சரிங்களா? அது ஒரு 40 ஆயிடுச்சு. மிகவும் பிற்படுத்தவங்களுக்கு 25 வீடு. பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு 25. இப்போ வந்து ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாமே 50 மாறிடும், 100 மாறிடும். மொத்தம் 100 வீடுகள் இந்த சமத்துவபுரத்தில் கட்டி கொடுத்தாங்க. அடுத்து இவர் கொண்டு வந்தது ரிசர்வேஷன் கொண்டு வந்தாருங்க. இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். 1969 சட்டநாதன் கமிஷன், எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. சட்டநாதன் கமிஷன் எதுக்கு? பிசி, பிற்படுத்தப்பட்ட நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான். ஸோ வெல்ஃபேர் ஆஃப் பேக்வேர்ட் கேஸ்ட் 1969 கொண்டு வந்தார். 1989 எம்பிசியை கொண்டு வந்தாருங்க. மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ 20% ஒதுக்கீடு இவங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஒரு 3% கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசிஎம், பேக்வேர்ட் கேஸ்ட் முஸ்லீம். அது இல்லாமல் ஒரு 3% வந்து அருந்ததியர். ஸோ அருந்ததியர்களுக்கு ஒரு 3%, அதாவது ரிசர்வேஷன் ஃபார் அருந்ததியர். அது சப் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு. சரிங்களா? இது வந்து ரிசர்வேஷன் ஸ்பாட்டில் இவர் கொடுத்த திட்டங்கள். அடுத்தது பாருங்கள், சமச்சீர் இல்லையா, இன்னைக்கு ஃபேமஸ். அது கூட சமச்சீர் திட்டம், சமச்சீர் எஜுகேஷ்னல் சிஸ்டம், அது SES அப்படின்னு சொல்லுவோம். சமச்சீர் எஜுகேஷ்னல் சிஸ்டம், சமச்சீர் கல்வி முறை கொண்டு வந்த ஆண்டு 2007. சரிங்களா? இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வந்தவர் சரிங்களா, சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தவர் திரு மு. கருணாநிதி. ஆனால் இதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிட்டி இருந்தது. அந்த கமிட்டி வந்து முத்துக்குமரன் கமிட்டி. அதுவும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. முத்துக்குமரன் கமிட்டி. இந்த முத்துக்குமரன் கமிட்டி தான் இந்த SECயை வந்து சப்போர்ட் பண்ணி அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்குறாரு. அடுத்தது உமனுக்கு என்ன செஞ்சாங்க, பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்னா அப்படின்னு பார்க்கலாம். 1989 சுய உதவிக்குழு இயக்கத்தை கொண்டு வராரு. எங்கே கொண்டு வராரு அப்படின்னா, முதல்ல தர்மபுரியில் இந்த திட்டம்
தொடங்கப்பட்டது. அதே ஆண்டில் பெண் வாரிசுகளுக்கு அவர்களின் மூதாதையர் சொத்தில் சம உரிமை. சரிங்களா? பெண் வாரிசு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மூதாதையருடைய சம உரிமை, இந்த சட்டத்தை கொண்டு வர சம உரிமை வழங்கணும் அப்படின்னு. இந்த சட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா 1989 கொண்டு வந்த இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம். சரிங்களா? இந்த சட்டத்தின் மூலமாக 1989 இந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் which provide equality to female hair on their ancestral property. அது முக்கியமானது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் அதாவது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1929 இருந்து இப்போது செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாடு வந்து எங்கன்னா செங்கல்பட்டில். இதெல்லாம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது. இது இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.3% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாருங்க. எப்போது? 1996 யாருக்கு? உமனுக்கு. எதில் அப்படின்னா லோக்கல் பாடி எலெக்ஷனில். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு இருந்துச்சுன்னா அதில் 34 சீட்டு வந்து பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இன் இந்தியாவில் முதலில் தமிழ்நாட்டில் தான் மு கருணாநிதி இருக்கும்போது கொண்டு வந்தது. இந்தியாவில் முதல் முறை. இதெல்லாம் வந்து பெண்களுக்கான திட்டங்களை பார்த்தோம். ஸோ மு கருணாநிதி அவர்களுடைய அடுத்த முக்கியமானது விவசாயத்துக்கு என்ன செஞ்சார் அப்படி பார்க்கலாம். 1972 அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது வேளாண் பொறியியல் கல்லூரி எங்கே? கோவையில் வேளாண் பொறியியல் கல்லூரியை தொடங்கப்பட்டது. 1989 தமிழ்நாடு, சரிங்களா, ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம். விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம், சென்னை. சரிங்களா? இது சென்னையில் உருவாக்கப்பட்டது. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி வந்து பல பிரான்ச்சுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயா? நாமக்கல், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி. ஸோ தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது முக்கியமானதுங்க. என்ன முக்கியமானது? ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு வெட்டனரி யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் வாங்குச்சு. ஆசியாவிலேயே முதல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது சென்னையில் மட்டும்தான், ஆசியாலே. அதனால் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1990 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். அதே போல் விவசாயம் செய்கிறாங்கள அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுத்தார்கள். குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய விவசாயத்துடைய பிளான். விவசாயத்தில் அடுத்த முக்கியமானது, இன்னுமே சிறப்பாக ரன்னிங்கில் இருக்கக்கூடியது,
உழவர் சந்தை மறக்கவே முடியாது இல்லையா? ஸோ உழவர்கள் நேரடியாக வந்து மக்களிடையே டைரக்ட்லி டு கன்சியூமர் வித்தவுட் இன்டர்மீடியட்ஸ், இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக நுகர்வோருக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி 1999 உருவாக்கப்பட்டது. எங்கே அப்படின்னா மதுரையில். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இது ஒரு மாதிரிங்க, மாடல். இது மாடல் யாருடைய மாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு மாநிலம் இது செஞ்சிட்டாங்க. யாருன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய சண்டிகர். ஸோ சண்டிகர் இருக்காங்க இல்லையா, பஞ்சாபில் சண்டிகர், அவங்க வந்து இது செஞ்சிட்டாங்க. அவங்க பேர் வச்ச பேர் இருந்தீங்களா சண்டிகரில், அப்னே மண்டி. அப்னே மண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் போனீங்கன்னா வெங்காய மண்டி, தக்காளி மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மண்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன குறிக்குதுங்க, அந்த சந்தையை குறிக்குது. அப்னே அப்படின்னா என்னுடைய மண்டி, என்னுடைய சந்தை அப்படின்னு சொல்லி சண்டிகரில் வந்து அப்னே மண்டின்னு கொண்டு வந்ததை உழவர் சந்தையாக தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் டாக்டர் மு. கருணாநிதி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாருங்க. நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு. இது எப்போ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து IAM VARM செப்டம்பர் 17, 2006. செப்டம்பர் 17, 2006. சரிங்களா? நீர்ப்பாசன விவசாயம் நவீனமயமாக்கல் மற்றும் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மேலாண்மை. ஸோ இரிகேஷன் சிஸ்டமும் இவர் வந்து விவசாயிகளுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. 2007 விவசாயிகளுக்காக 2007 குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம். சரி, 2007 ஒரு தனியாகவே சட்டம் வந்துருச்சு. ஏன்னா TN ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன். ஸோ எவிக்ஷன் ஆஃப் என்ரோச்மெண்ட் ஆக்ட் 2007 சட்டமே உருவாக்குனாங்க. ஏன்னா குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் இது விவசாயிகளுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தக்கூடிய ஒரு சட்டம். அடுத்த ஒரு திட்டம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா மு. கருணாநிதி அவருடைய போலீஸ்க்கு நிறையா சிஸ்டம் கொண்டு வந்தார் காவல்துறையில். சரிங்களா? 1969 TNPC அப்படின்னு அர்த்தம், தமிழ்நாடு போலீஸ் கமிஷன் கொண்டு வந்தவர் இவர் தான். இந்த TNPC SC கிடையாது. SC சேர்த்தா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆயிரும் இல்லையா? TNPC அப்படிங்கிறது இதுக்கு தலைவராக இருந்தவர் யார், சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RA கோபாலசாமி. 1973 மகளிர் போலீஸ் பிரிவு அப்படின்னு கொண்டு வந்தார். 1989 இரண்டாவது போலீஸ் கமிஷன். எதுக்கு அப்படின்னா இந்த சேலரிலாம் ரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் கொண்டு வந்தது. இதுக்கு தலைவராக இருந்தவர் யார் கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோ. தலைவர் வந்து சபாநாயகம். 2006 மூன்றாவது போலீஸ் கமிஷன்.
இதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆர் பூர்ணலிங்கம். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவருடைய திட்டங்கள் அதிகமாக இருக்கும், பார்த்துட்டே வரலாம். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அடுத்தது. ஸோ இண்டஸ்ட்ரியில் இவருடைய இம்ப்ரூவ்மெண்ட், அது வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 நிறுவப்பட்ட சிப்காட் இன்றும் இவங்க செஞ்சது எல்லாமே இன்னும் நடைமுறையில் இருக்குங்க, ஏதோ அழிஞ்சு போயிடாது, இன்னும் நடைமுறையில் இருக்கும். சரிங்களா? சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன், பாருங்கள், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இவர் தான் அது வந்து உருவாக்கப்பட்டது, நிறுவனது அவர் தான், அவருடைய ஆட்சி காலத்தில் உருவானது. 1989 தமிழ்நாடு ட்ரேட் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு ட்ரேட் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம், தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம். ஸோ இந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான திட்டம் இன்றும் நடைமுறையில் உள்ளது இல்லையா? அந்த திட்டத்தின் பேர் பாருங்கள், டிஎன்சிஎஸ்சி. டிஎன்சிஎஸ்சி என்னங்க? டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன். எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1973. சரிங்களா? இந்த டிஎன்சிஎஸ்சி தான் தற்போது பிடிஎஸ்ஸாக இருக்குது. பிடிஎஸ் அதாங்க ரேஷன் கடை. பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். அதுதான் வந்து நியாய விலை கடை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கடை இப்போ வந்து பிடிஎஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அவர் ஆரம்பித்தது 1973 தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ஆரம்பித்தாங்க. பிறகு தற்பொழுது இயங்குவது பிடிஎஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கிட்டு இருக்குது. என்ன மீனிங் அது? எதுக்காக இது உருவாக்கப்பட்டது? விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செஞ்சு அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்க, அதான் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு அடுத்த ஒரு அவருடைய திட்டம், ஸ்டேட் அட்டானமி. என்ன ஸ்டேட் அட்டானமி? மாநில திட்டக்குழு 1971 மாநில திட்டக்குழு அப்படின்னு ஆரம்பித்தார். 1974 அதான் அது ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன், மாநில சுயாட்சி தீர்மானம். சரிங்களா? சுயாட்சி தீர்மானம் அப்படின்னு கொண்டு வந்தது 1974. ஸோ இந்த 1974 ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் கொண்டு வந்தால் பார்த்தீங்களா, இட்ஸ் எ ஃபஸ்ட் இன் இந்தியா. இதுவும் இந்தியாவில் முதல் முறை, இதுவும் இந்தியாவில் முதல் முறை. ஸோ இவர் செஞ்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாகவே இருக்கும். நிறைய இது நம்ம வந்து முதல் முறை, ஆசியாவில் முதல் முறை, நிறைய இது பார்த்தோம். சரிங்களா? ஏன்னா நான் பார்த்தவங்களோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியாவில் முதல் முறை என்ன வந்தது? ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெசல்யூஷன், இந்த தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா, மாநில சுய ஆட்சி தீர்மானம் 1974, இதுவும் இந்தியாவில் முதல்ல இங்கே கொண்டு வந்தது. பிறகு இவருடைய அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு என்ன செஞ்சார்? எஸ்சி எஸ்டிக்கு நிறையா திட்டங்களும் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ முதல் திட்டம் பார்த்திங்கன்னா TAHDCO 1974. சரிங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ TAHDCO அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சரிங்களா? ஆதி திராவிடர், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் இவரால் 1974 உருவாக்கப்பட்டது. 2011 எஸ்சி எஸ்டிக்காக இன்னொரு அருமையான ஒரு திட்டம், பஞ்சமி நிலங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சமி லேண்ட்ஸ்
அதை வந்து என்ன பண்ணுறாருங்க, மீட்கிறார். பஞ்சமி நிலங்களை மீட்டுதல். பஞ்சமி நிலங்கள் வந்து மீட்பு. ஸோ இதுக்கு ஒரு ஆணையத்தை அவர் வந்து வைக்கிறாருங்க, கமிஷன் ஒன்று போடுறாரு. அந்த கமிஷன் பேர் என்ன தெரியுங்களா? மருதமுத்து கமிஷன். மருதமுத்து கமிஷன். ஸோ கேட்பாங்க 2011 பஞ்சமி நிலங்கள் மீட்புக்காக என்ன கமிஷன் வந்தது அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல தெரியணும், படித்து வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய ஆட்சி காலத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1971 பிச்சைக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாரு. ஸோ பிச்சைக்காரர்களை ஒழிப்பதற்காக, அவங்க இல்லாமல் இருக்கணும் அப்படிக்காக மறுவாழ்வு திட்டம் கொண்டு வரார். 1971 தெருவில் பிச்சை எடுப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கியவர் மு. கருணாநிதி அப்படின்னா நம்ம வந்து படிப்போம். அந்த அளவுக்கு அது ஃபேமஸ் ஆனது. 1973 கை ரிக்ஷா இருந்ததுங்க. அது வரைக்கும் 1973க்கு முன்னாடி வரைக்கும் கை ரிக்ஷா இருந்தது. சரிங்களா? ஸோ பைசைக்கிள் ரிக்ஷா இன்னும் வந்து வெஸ்ட் பெங்காலெலாம் இருக்குது. இன்னும் வந்து மனிதர்களை உட்கார வச்சு மனிதர்கள் இழுத்துட்டு போவாங்க. சரிங்களா? அதை ஒழித்தாருங்க இவர். சரிங்களா? அந்த கை ரிக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் உட்காந்து மனிதனை இழுத்துட்டு போகிறது, அதை ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ சைக்கிள் ரிக்ஷா கொண்டு போனது, அது மாற்றினது அந்த காலத்தில் வேகமான ஃபேமஸாக இருந்தது. சரிங்களா? அது அறிமுகப்படுத்தியவர் மு. கருணாநிதி அவர்கள். 1970 அடுத்தது தமிழ்நாடு ஸ்லம் ஏரியாஸ் கொண்டு வந்தார். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், ஸ்லம் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட். ஒரு சட்டமாகவே கொண்டு. ஸோ இவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் சட்டமாக மாற்றிடுவாங்க. பின்வரும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் மாற்றவே முடியாது. தற்போது அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும், இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் 1970. அதாவது குடிசை பகுதிகளை மேம்படுத்துவதற்கும் அதை அகற்றுவதற்கும் சட்டமாக ஏற்றவர் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். 1997 நமக்கு நாமே திட்டம். நமக்கு நாமே திட்டம் சுய உதவி குழுக்களை வலுப்படுத்துவதற்காக நமக்கு நாமே திட்டத்தை கொண்டு வந்தார். 1999 வாழ்வொளி திட்டம். வாழ்வொளி திட்டம் பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக, இந்த ஹெல்த் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக வாழ்வொளி திட்டத்தை கொண்டு வந்தவர் மு. கருணாநிதி அவர்கள். அடுத்தது இவருடைய நவீன தமிழ்நாடு சொன்னோம் இல்லைங்களா ஆரம்பத்தில், அதுதான் இப்போ டச் பண்ண போகிறோம். நவீன தமிழ்நாடு கொண்டு வந்ததுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் ஆனது ஐடி தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார். 1998 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தது இவர் தான். தகவல் தொழில்நுட்பத்துறையை கொண்டு வந்தார் 1998. எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 1997 ஐடி பாலிசின்னு ஒன்று இருந்தது, அதை பேஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்தார். ஐடி பாலிசி இவர் தான் கொண்டு வந்தது, அது தொழில்நுட்ப கொள்கை. 1999 ஃபேமஸ் ஆனது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐசி, டிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிக்னு என்னது? தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ்.
இந்தியாவிலேயே முதலில் தமிழ் இணைய மாநாடு. எல்லாமே இவர் செஞ்சது எல்லாமே இந்தியாவில் முதல் முறையாகவே இருக்கும். தமிழ் இணைய மாநாடு 1999. அதுக்கப்புறம் அதாவது ஜூலை 4, 2000 ஒரு முக்கியமானது இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. டைடல் பார்க் இவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது டிட்கோ எல்காட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டையுமே சேர்த்தது இவருடைய ஆட்சி காலத்தில். சரிங்களா? டிட்கோ டிட்கோவையும் எல்காட்டையும் ஒன்று சேர்த்தார். ஸோ லாஸ்ட்டில் அப்போதைக்கு போயிட்டு உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்தார். சரிங்களா? அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதை வந்து சேர்த்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்காக அதிகமாக உருவானது. இன்னொரு பாருங்கள், ஐடிலேயே 2007 தமிழில் சிறந்த மென்பொருள் உருவாக்குவதற்கான கணியன் பூங்குன்றனார் பரிசு, ஒரு பரிசு கொடுக்குறாங்கப்பா. என்ன பரிசு அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் பரிசு. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who was the best software developers in தமிழ். தமிழில் மிகச்சிறந்த மென்பொருள் யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு 2007 கணியன் பூங்குன்றனார் பரிசு அறிவிக்கப்பட்டது. இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் கூட ஃபேமஸானது செப்டம்பர் 15, 2006 அனைவருக்கும் தொலைக்காட்சி. அனைவருக்கும், எல்லா குடும்பத்துக்குமே தொலைக்காட்சி கொடுத்தது தெரியும், இலவச தொலைக்காட்சி. அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் 15 கொடுத்தாரு. அடுத்த ஒரு திட்டம் முக்கியமானது பாருங்க, டிசம்பர் 30, 2006 வருமுன் காப்போம். இது ஒரு ஃபேமஸான திட்டம். டிசம்பர் 30, 2006 இலவச தடுப்பு சுகாதார பராமரிப்பு கொண்டு வந்தாங்க. சரி, இலவச தடுப்பு சுகாதார பராமரிப்பு, ஃப்ரீ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். அதாவது தடுப்பு மருத்துவ பரிசோதனையை மக்களை வந்து நேரடியாக அணுகலாம் அப்படின்னு சொல்லி வருமுன் காப்போம் அப்படிங்கிற திட்டம். இதே ஆண்டில் அடுத்த ஒரு திட்டங்க, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் தி கிராம பஞ்சாயத்து. அனைத்து கிராம பஞ்சாயத்துடைய உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, அங்கே கிராம பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா சும்மா டஞ்சராக கிடக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து டைல்ஸ்லாம் ஒட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படிங்கிற 2006 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தார். செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்தநாள். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாம் அந்த அண்ணா பிறந்தநாள் அந்த நாளில் தான் அதிகமான ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2010 எங்கன்னா கோட்டூர்புரம் அப்படிங்கிற பிளேஸில். கோட்டூர்புரம்ங்கிறது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் கோட்டூர்புரம். என்னன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைத்தாருங்க. சரிங்களா? அதாவது லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் சவுத் ஏசியா. மறந்துடக்கூடாது, எல்லாம் பாருங்கள் ஃபேமஸாக இருக்கும் ஒன்றும். ஸோ தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். செப்டம்பர் 15, 2010.
எல்லாமே கருணாநிதி அவருடைய திட்டங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாலினுடைய திட்டங்கள் பார்க்க போகிறோம். ஸோ 2007 DWB ஆரம்பித்தாங்க. DWB அப்படின்னு அர்த்தம் டிஸ்ஏபிள்டு வெல்ஃபேர் போர்டு, மாற்று திறனாளிகளின் நலவாரியம். 2008 திருநங்கைகள் நலவாரியம், சரிங்களா. தேர்ட் ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, திருநங்கைகள் நலவாரியம் 2008. ஜனவரி 1, 2007 VAT இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தது. வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுதான் இப்போ ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு. அது விட்டுறாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட்டு உருவானது. ஜூலை 15, ஒவ்வொரு வருடமும் ஜூலை 15க்கு ஒரு டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜூலை 15 யார் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜ் பிறந்த நாள். காமராஜ் பர்த்டே அன்னைக்கு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. ஸோ எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுவது ஜூலை 15, காமராஜ் பிறந்த நாள். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஸ்கீம்ஸ், எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது சொல்கிறதுக்கு 1/2 hour கிட்ட மேலே போயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஆஃப் திரு M.K. ஸ்டாலின். ஓகேங்களா. ஸோ இவருடைய திட்டங்கள் நமக்கு இப்போ ரீசெண்டாக தான் நடந்திருக்கனால ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ செப்டம்பர் 18, 2021 என்ன திட்டம்? இன்னுயிர் காப்போம். இன்னுயிர் காப்போம் திட்டம் செப்டம்பர் 18, 2021. எங்கன்னா மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் செங்கல்பட்டில், சரிங்களா. செங்கல்பட்டில் ஸோ செங்கல்பட்டில் மேல்மருவத்தூர் டிசம்பர் 18, 2021 இன்னுயிர் காப்போம் திட்டம் உருவாக்கப்பட்டது. என்னது? சாலை பாதுகாப்பு, சாலை விபத்துகளை குறைப்பதற்காக, உயிர் இழப்புகளை தடுப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் முதல் 48 மணி நேரம் பாருங்க, முதல் 48 மணி நேரத்துக்குள்ள அவரை காப்பாற்றி நீங்கள் மருத்துவ சொல்கிறது அதுக்குள்ளே நீங்கள் மருத்துவ சேவை செஞ்சிடணும். ஸோ ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்காரு, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படி கண்டுக்காமல் நம்ம போகிறோம் இல்லையா, உடனே நம்ம 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் போய் சேர்த்துடணும். அப்படி சேர்த்துட்டா அப்படி போய் சேர்த்து அவர் ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுக்குறாங்க. இதுக்குன்னு தனியாகவே 201 அரசு மருத்துவமனையும் 408 தனியார் மருத்துவமனையும் மாவட்ட வாரியாக பட்டியலிடப்பட்டு ரன்னிங்கில் இருக்காங்களாமா. உடனே நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது செலவு மருத்துவ செலவு அரசே ஏற்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு திட்டம், இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். அடுத்த ஒரு அக்டோபர் 21, 2021 இதில் உருவாக்கப்பட்ட திட்டம் என்னன்னா தமிழ்நாடு ஊட்டச்சத்து உதவித்தொகை திட்டம். உதவித்தொகை திட்டம் அக்டோபர் 21, 2021. நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சரிங்களா. அந்த நியூட்ரிஷனல் எப்படி இருக்குன்னா ₹500 per month. மாதத்துக்கு
ரூபாய் செலவுடைய நியூட்ரிஷனல் சப்போர்ட். யாருக்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காச நோய்கள் இருப்பாங்க இல்லையா, டிபியில், அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கணும். அவனுக்கு வருமானம் பத்தாமல் இருக்கும், ஆனால் இவங்க 500 கொடுத்து ஊட்டச்சத்தும் கொடுக்குறாங்க. நேரடி பயன் பரிமாற்றம் நடக்குதுங்க. ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக வந்து ஒரு 500 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 500 ரூபாவில் நீங்கள் வந்து ஊட்டச்சத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு இவருடைய திட்டம். 2021 தான் எல்லாமே அந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான். அடுத்தது மக்களை தேடி மருந்தகம் திட்டம். ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கக்கூடியதும் தற்போது புதிதாக உருவான திட்டத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ மக்களை தேடி மருத்துவம், அனைவருக்கும் மேம்பட்ட சிகிச்சை மற்றும் வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் வீடு வீடாக சென்று தொற்றா நோய்களை கண்காணித்து சோதனை செய்வது, மாதந்தோறும் மருந்துகளை வழங்குவது, சரிங்களா, ஃபிசியோதெரபி சிகிச்சை செய்வது, இது போல் டோர் டு டோர் செக்கப், சரிங்களா. மக்களை தேடி மருத்துவத்துக்கு தான் ஐநா சபையிலேருந்து இன்று வந்து பாராட்டு தெரிவித்து நிறைய பயனாளிகள் இருக்காங்க, நல்லா சிறப்பாக செய்கிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. 15/9/2022 சரிங்களா. என்னது? பிரேக்ஃபாஸ்ட், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சரிங்களா. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸோ காலையில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் சாப்பிடாமலே வந்துடுறாங்களாமா, வீட்டிலேருந்து சாப்பிடாம வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, வந்து சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. எங்கன்னா மதுரையில். ஸோ யாருக்கு இது அப்படின்னா, 1 முதல் 5வது வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்காக தான் இது. அரசு பள்ளி, அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் இது நடைமுறைக்கு உள்ளது, சரிங்களா. அதாவது சாப்பாடு டிலே ஆயிடுது வீட்டில் செய்கிறதுக்கு, அல்லது சாப்பாடு காலை 6 மணிக்கே செஞ்சுட்டு போயிடுவாங்க கூலி வேலைக்கு. ஸோ அவங்க குழந்தைங்களாம் சரியாக சாப்பிடாம வந்துடுறாங்க இல்லையா, அவங்களுக்காக முக்கியமாகவே வேலை செய்யும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைப்பதற்காக காலை உணவு திட்டம் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தது. அடுத்த ஒரு ஃபேமஸான திட்டம் செப்டம்பர் 5, 2022 சரிங்களா. புதுமை பெண் திட்டம், இன்னும் கூட அது ஃபேமஸாக இருக்குது. புதுமை பெண் திட்டம், சரிங்களா. மூவலூர் ராமா அமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ அதுவும் இந்த திட்டத்தில் சேர்ந்துருது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம், இது புதுமை பெண் திட்டத்தோட சேர்ந்துக்கும். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 6 லட்சம் பெண்களுங்க ரூபாய் 1000 உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்களாமா. மாணவர் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும், சரிங்களா. அந்த மாணவர்கள் வந்து 6 முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். 6 லட்சம் உமன்ஸ்க்கு, 6 lakhs உமன்ஸ்க்கு ஆனுவலி 1000 rupees ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது இந்த புதுமை பெண் திட்டம். அடுத்த ஒரு திட்டம் அக்டோபர் 27, 2021 இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி ஸ்கீம், சரிங்களா. இது ஆரம்பித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்காணம். ஸோ மரக்காணம் அருகே மூர்த்தி குப்பம் அப்படிங்கிற பிளேஸ். மூர்த்தி குப்பம் எங்கே இருக்குது? விழுப்புரத்தில் இருக்குதுங்க. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி குப்பம்.
ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வீட்டு அருகில் கல்வி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். குழந்தைகளின் கற்றல் இடைவெளியை குறைக்கிறது. இது 1 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தன்னாளர்கள், ஸோ அந்த யாருக்காம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக வீட்டுக்கு போய் சொல்லித்தராங்கம்மா. தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, சரிங்களா, சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களாம்மா. ஸோ இது வந்து இதுவும் ஒரு ஃபேமஸான திட்டம். 2022 இன்னொரு திட்டம் இவரது பார்த்தீங்கன்னா மனம் திட்டம். மனம் திட்டத்தில் மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துதல், டு இம்ப்ரூவ் தி மென்டல் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் உளவியல் ஆலோசனை கொடுக்குறாங்களாமா. மனநல மன்றங்கள் அமைக்கப்பட்டு அங்கே உட்காந்து உளவியல் ஆலோசனை, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தான். நிறையா வந்து இந்த மனம் திட்டத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக, அதாவது டிப்ரெஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இது கவுன்சிலிங் கொடுத்து பண்ணுறாங்க. மார்ச் 1, 2022 அடுத்த ஒரு திட்டம் என்னது? நான் முதல்வன். நான் முதல்வன் திட்டம், அது ஒரு ஃபேமஸான திட்டம். தமிழ்நாடு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு மற்றும் வழிகாட்டுதல் மூலமாக இது சிறப்பித்து செஞ்சிட்ருக்காங்களாம்மா. ஒவ்வொரு வருடமும் வந்து 10 லட்சம் இளைஞர்கள் வந்து பங்கு பெறுறாங்க. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழில்துறை கற்றுத்தராங்க. ஸோ தரமாக வந்து கொடுக்கறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட், முக்கியமாகவே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் வொக்கேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக நிறையா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் இருக்குது. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இன்னொரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிலாம் படிக்கிறீங்க இல்லையா, ஸோ இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து இது நடத்துகிறாங்க, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க நான் முதல்வன் திட்டத்தில். அதை எழுதி நீங்கள் பாஸ் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன், சாப்பாடெல்லாம் எல்லாமே கொடுத்து அங்கேயே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு அந்த யூனிவர்சிட்டியில் போயிடணும், பாரதியார் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அங்கே போய்க்கிறோம். அடுத்த ஒரு திட்டம் வந்து பாருங்கள், டிசம்பர் 19, 2022 நம்ம ஸ்கூல் திட்டம். நம்ம ஸ்கூல் திட்டம். ஸோ டிசம்பர் 19, 2020 அரசு நடத்தும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்திருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இது கொண்டு வரப்பட்டது. பள்ளியில் படித்த மாணவர்களை பங்கெடுத்து இது நடத்தக்கூடிய அடுத்த ஒரு திட்டம் வந்து அரசு நடத்தும் பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதே டிசம்பர் மாதத்தில் அடுத்த திட்டம் வந்து மக்கள் ஐடி. தமிழக அரசின் சேவைகளை பயனளிக்கும் வகையில் எளிதாகவும் விரைவாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு EGA, சரிங்களா, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தான் இதை எடுத்து மக்கள் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஆப் இல்லையா, செயலி, என்ன செயலின்னு பார்த்தீங்கன்னா மலர்கேணி அப்படிங்கிற ஒரு செயலி ஆப் உருவாக்கியிருக்காங்களா, மலர்கேணி. ஸோ இந்த மலர்கேணி ஆப் இருக்கு இல்லையா, பள்ளி மாணவர்களுக்கான வீடியோ படங்கள் பார்க்கலாம், படிப்பதற்கு வீடியோ படங்கள். மாநில பாடத்திட்டம் எப்படி இருக்கும், தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் இருக்குமாமா. தமிழ் ஆங்கிலம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மொழியிலையும் வந்து உங்களுடைய பாடத்தை பார்க்கலாம். இதோடைய பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 12 வரைக்கும் இருக்குதுங்க.
ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து 1வது வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புடைய மணற்கேணி அப்படிங்கிற ஆப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தகுதியானவர்கள் மூலமாக இது கொண்டு வரப்பட்ட இது ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மேற்கொண்டு நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்த ஒரு திட்டம் 15/9/2023 துவக்கப்பட்ட திட்டம், ஃபேமஸான திட்டம். என்னது? 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம். அதாவது இதை வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் கலைஞர் உமன்ஸ் ரைட் கிராண்ட், இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னன்னா 21 வயது நிரம்பிய பெண்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே இது வந்து அடைய முடியும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்களுக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸாகவே கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த யாருக்கு இது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே சம்பளம் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600, சரிங்களா, அதை விட குறைவான மின்சாரத்தை நீங்கள் செலவழிச்சிருக்கணும். சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டிஸ்க்காக. சரிங்களா? அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மே 8, 2021 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டம். என்னது? பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து. பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து. கட்டணமில்லா பேருந்து பயணம் பெண்களுக்கு மட்டும். அதாவது இந்த டவுன் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, டவுன் பஸ்ஸில் நீங்கள் போகலாம், நகர பேருந்துகளை. திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் அமௌண்ட்டு கிடையாது. 7/5/2021 அடுத்த ஒரு திட்டம். அதாவது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். ஸோ இந்த திட்டம் வந்து 7/5/2021 உருவாக்கப்பட்டது. மனுக்களின் மீது ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காங்களாமா. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து ஒவ்வொரு ஆட்சி பார்த்தோம் இல்லையா, காங்கிரஸ், அதிமுக அவங்க ரெண்டு தனியாக பார்த்துட்டோம். இது திமுக மட்டும் ஆட்சி செய்தது. இதில் வந்து 3 முக்கிய முதலமைச்சர்களை பேசியிருக்கோம். யாருன்னா CN அண்ணாதுரை, மு கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து MK ஸ்டாலின் அவர்கள். 3உடைய திட்டங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணால், இது வந்து பாஸ்ட்டாக தான் பேசியிருக்கோம். இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சர்ஸு, ப்ரெசண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டு அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்கலாம்.